இப்போ ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பல பத்ததிகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எல்லாரும் எதை ஏற்றுக்கிறாங்களோ அதுதான் எல்லா ஜோசியரும் பார்ப்பாங்க. அதாவது டாக்டர்கள் வந்து ஒரு மருந்தை பரிந்துரைக்கிற மாதிரி. இது மாதிரி உங்களுடைய இந்த பத்ததி எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது? இவங்க ஏற்றுவாங்க, அவங்க ஏற்றுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சார். இப்போ 1,00,000 பேர் இது எப்படி நாங்கள் எப்படி கணக்கீடு பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள்கிட்ட படித்தவர்கள் திரும்ப வரும்போது அதனுடைய இவ்வளோ விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துவோம். இப்போ ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் 1,00,000 பேர் இந்த சாஃப்ட்வேர் என்னுடைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அச்சய இலக்கண பദ്ധதி ஏஎல்பி சாஃப்ட்வேர்னு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது சார். ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது, பெய்டு சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து 1,40,000 பேர் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி லைவாக 28,000 பேர் 28,000 பேர் அது முழுக்க ஜோசியர் தான் சார் பயன்படும். அது நீங்களோ இல்லை மற்றவங்களுக்கோ பயன்படாது. அப்போ நான் ஒரு ஜோசியர்னா நான் டவுன்லோட் பண்ணி நான் டெய்லி பார்க்குறாங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் 28,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அது மட்டும் தான் சொல்ல முடியும். இது சரியாக இருக்குது, இது சரியா இல்லைன்னு நானே சொல்லிக்க முடியாது. அதுவும் ஜோசியர் தான் சொல்லணும் சார்.